ஆக்சுவலா தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதவியேற்ற போது 3 முக்கிய கோப்புல கையெழுத்து போட தெரியும். சிங்கப்பெண் அதிரடிப்படைன்ற அது போட்டாங்க. பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப முக்கியமா, தனியாக காவல்துறை அதிகாரிகள் நியமிச்ச ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். முதலமைச்சருடைய நேரடி பார்வையில் அவருடைய துறையில இது இயங்கக்கூடிய செயல் இது. இப்ப அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கு பார்த்தீங்கன்னா, வேற ஒரு யூனிஃபார்ம் ஒண்ணு புதுசா குடுத்துருக்காங்க. காக்கி பேண்ட் நார்மல் போலீஸ்னாலே. மேல காக்கி ஷர்ட்டு, ஒயிட் ஷர்ட் டிராஃபிக் ஒண்ணு வரும். பட் அதை தவிர பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளூ ஷர்ட் ஒண்ணு குடுக்கப்பட்டிருக்கு. நீங்க நெறையா நீங்க இங்கிலீஷ் படம் இந்த ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஆஃபீசர்ஸ் பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அது ஒரு கலர் டோனே உங்களுக்கு தனியா இருக்கும். அது பார்க்கும்போதே ஒரு மாரி ரொம்ப நம்மள ரொம்ப ரொம்ப நாள் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த மாரி ஒரு யூனிஃபார்ம் குடுத்து, தனி ஒரு டிராவல். நீங்க எங்கேயே எந்த தூரத்துல இருந்து பார்த்தாலுமே, இது சிங்கப்பெண் அதிரடிப்படையோட சேர்ந்த காவலர்கள், பெண் காவலர் அப்படிங்கிற மாரி நமக்கு தெரியிற மாரி ஒரு யூனிஃபார்மை செலக்ட் பண்ணி குடுத்துருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னா, முக்கியமாக காவல்துறையை சேர்ந்தவர்கள் முக்கியமா சில பேர் நியமிச்சிருக்காங்க. அதுல முக்கியமா ஐஜி ஒருத்தவங்க இருக்காங்க. அப்புறம் டிஎஸ்பி அது. அப்புறம் காவல் ஆய்வாளர், காவல் உதவி ஆய்வாளர்கள் 8 பேரு. 20 அதிகாரிகள் ஸ்பெஷல் நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த தனி டிபார்ட்மெண்ட்ல முதலமைச்சருடைய பார்வையில் வருது. இது முக்கியமாக இந்த ஸ்கூல், காலேஜ், ஐடி நிறுவனங்கள். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, பெண்கள் இருக்கக்கூடிய அதிகபட்சமான இடங்கள்ல இவருடைய நேரடி பார்வையில அவர்கள் ஃபுல்லா ரவுண்ட்ஸ்லயே இருப்பாங்க. அவர்களுக்கு ஒரு தனி ஸ்பெஷல் நம்பர் வேற குடுக்கப்பட்டிருக்கு. நீங்க ஏதாவது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கிற மாரி தெரிஞ்சதுன்னா, உடனே நம்பருக்கு கால் பண்ணா, அவர்கள் உடனே ஸ்பாட்டுக்கு வர்றது மாரியானது. ஃபுல்லா டோட்டலா பேட்ரோல் மாரி சிட்டி பூராமே ரோந்து பணி இல்ல. ஸோ தமிழ்நாடு பூராமே எந்தெந்த இடம் இருக்கிறமோ இவர்கள் முக்கியமா ரவுண்ட்ஸ்ல இருக்கிறது மாரி இது. இது தவிர பார்த்தீங்கன்னா, இவர்களுடைய ஒரு கம்ப்ளைண்ட் மாரி குடுக்கப்பட்டால், உடனடியாக காவல்துறையில எஃப்ஐஆர் உடனடியாக போடப்படும். உடனடியாக விசாரணை ஆரம்பிக்கப்படும். குற்றம் செய்ததுன்னா உடனே நடவடிக்கைப்பட்டு ஜெயிலில் போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய மாதிரி அந்த ஒரு சிஸ்டமேட்டிக்காக இப்போ இம்மிடியேட்டாக பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப முக்கியன்ற அந்த நோக்கத்தில் முதலமைச்சர் இப்போ உடனடியாக அந்த ஒரு விஷயத்தை எடுத்திருக்காங்க.